இந்த ஒரு விக்டரியோட இந்தியாவுக்கு இருந்துச்சே ஒரு ஸ்பின் வீக்னஸ், அது எல்லாம் வந்து காணாமல் போச்சுல்ல. ஆனால் இந்த விக்டரி ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் கிட்ட இருந்து வந்ததுனால இந்த விக்டரியை ஸ்பின் வீக்னஸ் எல்லாத்தையும் நாங்கள் டாமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஸ்பின்னை டாமினேட் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இது ஒரு டாமினேஷன் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. இந்த டாமினேஷனை யாராலையும் குறையே சொல்ல முடியாது. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் 300 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த டாமினேஷன் மட்டும் வச்சு இந்தியா என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாங்களா, இல்லை இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டாக இருக்கா? இந்த மேட்சை பேட்டிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ராகுல் செம்ம செஞ்சுரி, சுபம் கில் வேற லெவல் பேட்டிங் ஆடினாருன்னு. அது மட்டும்தான் டோட்டலான ஸ்டோரியா? பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த டெபியூட்டான் மானவ் சுதார் ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேட்சோட ஹைலைட்டு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு சூப்பராக இருக்கும்போது நம்ம லெஜெண்டரி குல்தீப் யாதவ் என்ன பண்ணார் இந்த மேட்ச்சில்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மேட்சை சுற்றி இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ மாஸ்டர். நம்ம டாமினேஷன் வின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்லேயே முடிஞ்சிருக்கு. ஆமாம், அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பேட்டிங் லைனப்பை வச்சுக்கிட்டு ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து நீங்கள் வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? லைக் ஐ திங்க் கம்ப்ளீட் டாமினேஷன் தான். நீங்கள் பேட்டிங்கில் வந்து யார் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக ஆடினாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவுட்ஸ்டாண்டிங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு வந்து இது ஒரு ஃப்ளா, இதை வந்து அவங்க சரி பண்ணணுங்கிற சொல்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. அகே நம்ம சொன்ன மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அந்த எலிகண்ட் வந்து செஞ்சுரி இருந்தது. பிரின்ஸ் வந்து நான் யாருப்பா, நான் கிளாசி பிளேயர் அப்படிங்கிற அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பண்ட்டுக்கு ரன்ஸ் வந்துருச்சு. அவர் பேர் என்ன, சுதர்சன், சாய் சுதர்சனுக்கு ரன்ஸ் வந்துருச்சு. நான் முக்கியமா யோசிச்சது வந்து அந்த வாஷிங்டன் சுந்தர் ஒரு 50 அடிச்சாரு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான தோணுச்சு. அகைன் மேட்ச் கான்டாக்ட்ல பெருசா இல்லாட்டினாலும் அந்த இடத்துல லைட்டா வந்து அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு 500க்கு ஆல் அவுட் ஆகாம ஃபைனலாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் டிக்ளேர் பண்ண வரைக்கும், ப்ளஸ் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸாக நான் பார்த்தேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஓவரால் வந்து லைக் புட் பிக் டிக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து சாய் சுதர்ஷனோட செஞ்சுரி அடிக்காமல் அவர் அவுட் ஆனது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஐ திங்க் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், என்னப்பா 80 அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. பட் ஆனால் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும், ஐ மீன் நாட் டேக்கிங் எனி திங் லெஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக அவர் வந்து செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு நினச்சேன். அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னொரு ஓப்பனர் வந்து சரியாக பண்ணாததுக்கு ரீசன் வந்து எதாவது இருக்கா? ஏன்னா அவர் வந்து ஒரு இன்னிங்ஸ்ல நம்ம சரியா பண்ணலன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் நாட் லைக் அவர் சரியா பண்ணலங்கிறது இல்லை. 24 அடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் கேஸ் அது வந்து நமக்கு அடுத்த இன்னிங்ஸ் இருந்தா அதனால தான் நான் சொல்லல. பேட்டிங்ல வந்து நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் பீப்புள் மே நாட் கிளிக் இல்லைங்களா. ஸோ பேட்டிங் அப்படி இருந்தது. ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, புது ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா பவுலிங்ல? இல்ல, அதுக்கு தேவை இருக்கா? முதல்ல அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யார் என்னன்னு சொல்லிருங்க. இல்ல, இப்ப சுதார் தான் நம்ம பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது வந்து நம்ம அந்த T20 இந்த என்ன சொல்ற வெரைட்டி எல்லாம் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்பின்னரா எனக்கு நான் பார்த்தேன். ட்ரிஃப்ட் இருக்கு, டேர்ன் இருக்கு, ஃபிளைட் இதுல ஏமாத்துறாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப ரேரா இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவா இருக்கு. அதாவது பேசிக்கா அட்லீஸ்ட் ஸ்பின்ல வந்து நம்ம வீக் இல்ல அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் சொல்றதுக்கு ஒரு பையனா இருக்கான் அப்படின்னு எடுத்து காமிச்ச ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் எனக்கு இருந்தது. நீங்க ஒரு இதுல என்ன நோட் பண்ணீங்க? இல்லை, நான் அதான் வந்து லைக் நீங்கள் என்னதான் வந்து இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சுற்றி நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ், இவர் எப்படி டீமுக்குள்ளே இருக்காருன்னதெல்லாம் இருந்தாலுமே த பெஸ்ட் வே ஃபார் எனி கிரிக்கெட்டர் டு ஹேண்டில் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ் இஸ் த்ரூ பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு டெபியூ மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 5 விக்கெட் ஆல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதை வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஹீ இஸ் ஹேவிங் அ வெரைட்டி ஆஃப் பவுலிங். அண்ட் இந்த மேட்சை பார்த்தவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம எக்ஸாஜரேட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். ஏன்னா வந்து இது ஆப்கானிஸ்தான் தானே ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இல்லை, அந்த வே தட் ஹீ டெலிவர்ஸ், எந்த ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஸுமே வந்து அந்த டெலிவரியெலாம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ யா, இட் இஸ் வெரி குட் டு வாட்ச். யா, ஐ திங்க் சுதார் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஃபைண்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹி வில் பி இந்த அட்லீஸ்ட் இந்த பிளேயிங் ஏரியா ஃபார் சம் மோர் டைம்ங்கிற அது கிளியரா இருக்கு. எனக்கு நான் இன்னும் அகெயின் நம்ம குல்தீப் யாதவ் பத்தி டெஃபினட்டா பேசணும். எனக்கு வாஷிங்டன் சுந்தரோட அந்த செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது என்னோட
இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிவ் a lot of confidence going into like other இல்லை things. உங்களுக்கு சொல்கிறேன், ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே அவர் ஒரு 4 ஓவர் கூட போட்டிருக்க மாட்டார். அதுதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸு. ஸோ பட் ஆனால் வந்து இந்தியன் டீமை பொறுத்த வரைக்குமே லைக் வாஷிங்டன் சுந்தரை வந்து பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க சீரீஸ்லையும் பார்த்துருக்கோம். ஐ திங்க் இஸ் லைக் சீரீஸ்க்கு சீரீஸ் ஹீ இஸ் டூயிங் ஒர்த் ஃபார் தட், மேக்கிங் ஹிம்செல்ஃப் லைக் வெரி ஒர்த். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அவர் போட்ட பவுலிங்கும் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும், அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து அந்த பேட்ஸ்மேனை வந்து அவுட்டிங் பண்ணுறத வந்து இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஓவராலா வந்து லாட் ஆஃப் பிளேயர் கெயின்டு கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் மேட்ச்னு சொல்லலாம். பட் ஒரு ஆளு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அது வெளிப்பட மாட்டேங்குது. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப இதா இருக்கு. குல்தீப் யாதவ் ஐ எம் ஸ்டில் லைக் ஃபேன் ஆஃப் ஹிம், லைக் இஸ் த எக்ஸ்பெக்டர்ங்கிறது வந்து எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் ஹி காட் விக்கெட்ஸ் ஓகேங்களா. அது ஆனா அவரோட அந்த ஓல்டு குல்தீப் யாதவ், அந்த கான்ஃபிடென்ட் டிசீவ் பண்ணி விக்கெட் எடுக்கிற குல்தீப் யாதவ் தான் நமக்கு வேணும். எனக்கு என்னோட வியூ படி அந்த குல்தீப் யாதவ் நான் இந்த மேட்ச்ல பார்க்கல. அது வந்து ஒரு முக்கியமான என்ன சொல்றது ஏரியா டிக் ஆகாம இந்த மேட்ச்ல போயிருக்கு. கண்டிப்பா. ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் ஷுட் சப்போர்ட் ஹிம் அண்ட் கிவ் ஹிம் தட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அவர் வந்து மோர் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் பவுலர். ஒரு 1 or 2 விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டாருன்னா டக்குன்னு எடுத்துருவாரு. அது வந்து மிஸ் ஆகுறது வந்து ஒரிங் சைன் தட் ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர் சீரீஸ்ல மிஸ் ஆகணும். ஆமாம், அதாவது வேஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இந்த மாதிரி ஒரு 300 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்ச மேட்ச்சில் கூட ஏதாவது இருக்குன்னா அது கண்டிப்பாக குல்தீப் யாதவ் தான் அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மேலே நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரிட்டிக்கல் எதுவாக சொல்ல மாட்டேன். ஏன்னா பிச் டசன்ட் ஆஃபர் எனி திங். ஸோ இல்ல அது எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா தான் போட்டாங்கன்றத நான் ஆமாம், சொல்லுவேன். பிரசித் கிருஷ்ணாலாம் சூப்பர். ஆமா எனக்கு தெரிஞ்சு அதான் ஓவராலா வந்து இதாண்டா பேக்கேஜ், இப்படிதாண்டா ஒரு டாமினேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணாதான் மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஸோ ஓவராலா நான் மேட்சை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஆல் பாக்ஸஸ் டிக் ஓகேங்களா, பேட்டிங் பவுலிங் எக்ஸப்ட் ப்ராபபிலி குல்தீப் யாதவ். என்ன ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்து இதை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீக்னஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளாய்டட் பை நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஹூ ஆர் லைக் ஃபார் பெட்டர். ஸோ பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நமக்கு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர் வர்றப்ப அப்பையும் இந்த மாதிரி நம்ம டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல இருந்து எதுவும் நெகட்டிவ் சைனா அதுக்கு தெரியல. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன் நான் இந்த மேட்ச். கண்டிப்பாக இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான், அது அமோகமாக ஜெயிச்சிட்டோம். அடுத்து உடனே வந்து ஒன் டே சீரீஸும் ஆரம்பிக்க போகுது. அதை பற்றியும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.